எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அதனால சரி வாங்க கோவில் போலாம். கருமாரியம்மன் திண்டுக்கல் போலாமா? போகிற வழியில் பார்க்கவே அழகாக இருக்கும் எல்லாமே. சீனரிஸ்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. இடையில நிப்பாட்டி அதையும் வாங்கியாச்சு. கொஞ்சம் தூரம் தான் கோவில். 1½ ஹவரில் வந்தாச்சு. இப்போ பொங்க வைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடி போயிட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுப்புறேன். 1 2 3 டடா! முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரமாக சக்கரை தட்டி. நாங்கள்லாம் யார் இவனுங்களுக்குள்ளே வச்சு மேய்க்க முடியல. அடுப்புலையே போய் போய் நிற்கிறான். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சரி நீ இங்கே தின்ன நல்லா இருக்க உட்கார சாமின்னா ஓடி போயிட்டான். கோவில் நல்லா பழமையாக சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வெளியே போய் இவனை கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கோழி அறுக்க கொடுத்த கோழியை நான் கொடுக்க மாட்டேன்னு என்னம்மா பண்ணுறேன் பாருங்களே. கோழிக்கு தீர்த்தம் போட்டுட்டு அடுத்து அறுக்க வேண்டியதான் சாமிக்கு. பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதே பலவீனமானவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. கருமாரியம்மன் இல்லையா, கரை மாரியம்மன். பார்த்தீங்களா போர்டு? நல்லா பாருங்கள். கோவில் பின்னாடி ஒரு கோவில். இங்கேருந்தும் ஓடி போயிட்டான். ஓடி போய் எங்கே உட்காந்துருக்கான்? நீ என்ன பார்த்தாலும் நான் வாங்க மாட்டேன். அச்சு விளவி நல்லா இருந்துச்சுல. எனக்கு இதுவும் ரொம்ப போட பிடிக்கும். அதனால் அது மட்டும் ஒரு டிசைன் வாங்கி போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணா நின்னோம். பாருங்களேன், ஏன் எலுமிச்சம்பழம் மட்டும் பறந்து வந்துருச்சு. அது ஏன் தெரியுது? அறியாத பிள்ளை மணித்தூடு தாயே. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பாய். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வளையல் நல்லா இருக்கா? எனக்கு